ஆதிபராசக்தி உருவான கதையானது ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக அனைத்தையும் படைத்தவளாக விளங்கும் அந்த பரம்பொருளோட கதையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாகவே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட பின்னணியில் பங்காரு அடிகளார் போன்றவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், சித்தர்கள் உறைந்து இருக்கக்கூடிய சக்தி பீடமாக இந்த தலமானது உருவான விதம் போன்ற சுவாரஸ்யமான கதைகள் பல இருக்குங்க. அவள் தன்னை சிவசக்தி என பிரித்து ஜோதி வடிவில் இருப்பவள் அப்படிங்கிறது இதோட சாரம்சங்க. மேலுமே பிரபஞ்ச மூலசக்தி ஆதிசக்தி ஆதிபராசக்தி அப்படிங்கிறவ எல்லாவற்றுக்குமே மூல காரணம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் பொருட்களையும் படைத்தவள் சிவன் மற்றும் சக்தி பெண் என இரண்டாக பிரிந்து ஜோதி வடிவில் வெப்பமாகவும் ஒளியாகவும் விளங்குகிறவள் தான் இந்த ஆதிபராசக்தி. மேலும் மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளார் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்தாராம். அந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் ஆதிபராசக்தி அங்கு ஒரு சித்தர் பீடமாக உருவெடுத்ததாகவும் நம்பிக்கை இருக்குங்க. பங்காரு அடிகளாரோட ஆன்மீக பயணத்தின் போது ஆதிபராசக்தி அவருக்கு பல முறை அழக காட்சி அளித்து வழி நடத்தியதாக சொல்லப்படுது. இது ஒரு அதிசயமான நிகழ்வாக கூட பார்க்கப்படுது. இதை பற்றி தான் நம்ம முழுமையான தகவல்களை, பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றுமே இந்த ஆலயத்திற்கு செல்கிறவங்க, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு செல்றவங்க இந்த ஒரு சில இடத்தை மட்டும் நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆதிபராசக்தி இந்த திருத்தலத்தில் மூலவராக ஆதிபராசக்தி அழகாக காட்சி தருகிறாளுங்க. இங்கு வீட்டிற்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள் தான் இருக்கிறது. பொதுவாகவே அம்மன் சிலைகளுக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அம்பாள் மானுட ரூபத்தில் அழகாக காட்சி தருகிறாளோ அந்த இடத்துல பார்த்தீங்களா அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் 2 கைகள் தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ஆதிபராசக்தி கோவிலுமே அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்ததால் தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே இருக்குங்க. அந்த அம்பாளோட சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கும் தேவி காட்சி தருகிறாள். இந்த கோவிலில் கருவறைக்கு உள்ளே சென்று பெண்களுமே வழிபடுவது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக இருக்கு. மேலுமே அரிசன பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேணும் அப்படிங்கிற ஆதிபராசக்தியின் ஆணையின்படி இந்த கோவிலானது கட்டப்பட்டதுங்க. இதனால் இந்த கோவில் ஜாதி சமயங்களை கடந்து சித்தர் பீடம் என அழைக்கப்படுகிறது. கோவில்களுக்கு உண்டான ஆகம விதிகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது தான் இந்த திருத்தலம் அப்படின்னு சிறப்புமே இதற்கு இருக்குது. இந்த கோவிலோட தல வரலாறு பார்க்க போகிறோங்க. முதல்ல ஒரு வேப்ப மரமோ புற்றும் தான் இந்த கோவிலில் உருவாக காரணமாக இருந்ததாம். பல வருடத்திற்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் பார்த்திங்களா சாய்ஞ்சதான், புற்றும் கரைந்ததாம். அதன் அடியில் இருந்த அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாங்களாம். தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானமானது அமைக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே திரு கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர் வேப்ப மரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கும் அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தாராம் ஆரம்ப காலத்தில். அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கோவில் கட்டும் பணியானது 1977ஆம் ஆண்டு ஆனது ஆரம்பிக்கப்பட்டதான். அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்களாம். அதில் கிடைத்த காணிக்கை வைத்து தான் இந்த கோவில் என்று அந்த அளவிற்கு பெரிய அளவில் கட்டப்பட்டதான். ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்க அம்பாளுக்கு உருவம் கிடையாதுங்க. இதனால் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை அம்மா கிட்ட வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள் வாக்கு கேட்டாங்க. பக்தர்களோட கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிவதற்கு உத்தரவிட்டாள். அதன்படியே சிலையானது அமைக்கப்பட்டு அதில் இன்றளவும் குடிகொண்டிருக்கும் அம்பாள் தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறாளுங்க. மேலுமே நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. நிறைய பக்தர்கள் அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு நிறைய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்கிறாங்க. இந்த ஆலயத்திற்கு சென்றால் என்னதான் பலன் அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. அது என்ன அப்படிங்கிறது சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோங்க. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாகவே வச்சுருக்காங்க. குறிப்பாகவே பெண் பக்தர்களோட வருகையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்குது. மேலுமே சிவப்பு துணி அணிந்து வருவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலுமே பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவங்க விடுபட
அதர்வன பத்ரகாளி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழி அப்படின்னு பார்த்தோமா, சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 92 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்கு. மேலுமே தரிசன நேரம் அப்படின்னு பார்த்தோமா, காலை 6 முதல் 12 மணி வரைக்கும், மாலை 5 முதல் 9 மணி வரைக்கும். முப்பெரும் தேவி ரூபங்களும் ஆதிசக்தியின் அம்சத்திலிருந்து எழுந்த உதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த மரபின்படி மிக முக்கியமான தெய்வமாக கருதப்படுவர் தான் பார்வதி தேவி. இவர் மலைகளின் அரசன் எனவும் அழைக்கப்படும் இமயமலையின் மகளாக கருதப்படுகிறார். இந்த தேவி பலவிதமான ரூபங்களை எடுத்தவர். ஒவ்வொரு ரூபமுமே பலவிதமான புராண கதைகளுடன் தொடர்பு கொண்டதுங்க. அந்த ரூபங்களில் மிக மிக முக்கியமானது தான் பார்வதி தேவி அவதாரம். இந்த அவதாரம் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோலத்தில் தான் அவர் சிவனை மணக்கிறார். பார்வதி தேவியின் மூல ரூபம் ஆதிசக்தி. ஆதிசக்தி தான் பிரதான பிரபஞ்சத்தின் மூலமாக திகழ்ந்தவர். இவரே பார்வதியாக பின்னர் அவதரித்தார். அதனால தான் இவரை ஆதிசக்தி என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த புராணங்களின்படி ஆதிபராசக்தி தான் பரபிரம்மம். பகவத மகாபுரத்தின்படி ஆதி பராசக்தி தான் படைத்ததின் மூலமாக திகழ்ந்தவர். இவரே முத்தொழிலின் அதிபதியாவர். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழிலையும் மொத்த உலகிற்கும் செய்து வந்தவர். மேலுமே மூலமாக இருக்கும் ஆதிசக்தி தான் அடுத்த அவதாரமாக எடுத்தது லலிதா திரிபுர சுந்தரி. இவர் தாங்க அன்னை ஆதிபராசக்தியின் முதல் மற்றும் மூல வடிவம் ஆவார். மேலுமே லலிதா திரிபுர சுந்தரியின் அடுத்த அவதாரமே அம்பாள் பார்வதி ஆவார். இவர் பர்வத மலையில் மகளாக பிறந்து பின் ஈசனை மணந்தவர். தமிழகத்தில் பார்த்திங்களா, நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தால் கூட ஆதிபராசக்தி அப்படிங்கிறதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தாங்க. அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் அப்படிங்கிறதுமே நினைவிற்கு வருவதுமே மேல்மருவத்தூர் தாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகிட பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்களோட வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்தி வருவதாக இருக்குது. மேலுமே ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கமாகவே இருக்குது. இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவை எல்லாமே செய்து வழிபடலாம். அப்படிங்கிறதுனாலும் சபரிமலையை போல இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாகவே இருக்குது. மேலுமே இந்த மேல்மருவத்தூர் ஆலயம் பார்த்திங்களா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று. ஆதிபராசக்தி சித்தர் பீடம், செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லும் ஒரு கோவிலாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்களா, மாலை அணிந்து விரதம் இருந்து நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு செல்கிறாங்க. இந்த கோவில் உருவான வரலாறானது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம். தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டும்தான் இருந்துச்சாங்க. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்பமரங்கிற போல் இல்லாமல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்துச்சாம். இதிலிருந்து வடியும் பால் போன்ற பொருளுமே இனிப்பு சுவை உடையதாக இருந்ததாம். இதனால் இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா, இனிப்பு சுவை உடையதாக இருந்ததை இவங்க எல்லாருமே சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதனை கடந்து செல்வர்களும் ரொம்ப ஆச்சரியத்துடன் இதை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த கனியை அந்த பால் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது முக்கியமாக குணமாகுதாங்க. இதனால தான் அந்த அதிசய வேப்ப மரம் பற்றி தகவலானது பல இடங்களுக்கு பரவிதான். மேலுமே சுயம்பு அம்மன் 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரமானது அடியோடு சாய்ந்ததாங்க. அந்த மரத்தில் வேறு பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டதான். இந்த சுயம்புவிற்கு வேல் சிறி குடில் அமைத்து இந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா பூஜை செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னும் பெயரிட்டு வந்தது. பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்ததாம். அதற்கு பிறகு 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியோட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்சி தருகிறாளுங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தியானத்தை குறிப்பதாகுங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியது. அன்னையின் தலையில் ஜடாமுடிய கிரீடம் போல அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படிங்கிறது தான் இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கைங்க. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம், இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே அப்படிங்கிறத இதன் அர்த்தங்க. கருவறைக்குள்ளே சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலாம் அப்படிங்கிற முறையை பங்காரு அடிகளார் பார்த்தீங்களா ஏற்படுத்தியிருக்கிறாரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரோட உருவில் பல பேருக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்தாருங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் அப்படிங்கிறதே சித்தர் பீடத்தோட சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்குங்க. இதனால பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்று அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட நுழைவு வாயிலில் ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்க வேணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவிலில் நவகிரகங்களானது கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளோட ஆதாரமாக விளங்குவதனாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதனால நவகிரகங்களை நீங்கள் தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அன்னையை வணங்கினாவே உங்களுக்கு அருள் நிச்சயமாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்து சொல்லுங்கள்.